ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஒரு நாள் நாம திருச்சியிலிருந்து ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு திருச்சி டு பெங்களூர் எஸ்சிடிசி நான் ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ்ல தாங்க ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தாங்க கிளம்புது. பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வந்து சென்னை அண்ட் பெங்களூர் போற எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே கிளம்புது. நைட் நேரம் பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நம்ம பஸ் பாத்தீங்கன்னா 10:45 எடுத்து காலையில அரௌண்ட் 4:15 நம்மள ஹோசூர்ல டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ பஸ் போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற குட்டி குட்டி கஃபேஸ்ல வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு நம்ம போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம பஸ் வந்து இன்னும் 10-15 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து திருச்சி சிட்டிக்குள்ள இருக்கிற பிஹெச்இஎல் சர்க்கிள், பால் பண்ணை இங்கெல்லாம் வந்து மக்களை ஏத்திட்டு கரூர், சேலம், கிருஷ்ணகிரி வழியா ஹோசூர் வரைக்கும் ரீச் ஆயிட்டு நம்மள டிராப் பண்ணிட்டு பெங்களூர் வரைக்கும் போற பஸ் இது. 4:15 ரீச் ஆச்சுன்னா அடுத்த ஒரு 1.5 ஹவர்ஸ்ல சாந்தி நகர் டிப்போக்கு இந்த பஸ் ரீச் ஆயிருங்க. ஸோ நம்ம போர்ட் பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. லெக் ஸ்பேஸ், மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ நீங்க ஓவர் நைட் வந்து திருச்சியில இருந்து பெங்களூர் வரைக்கும் ஹோசூர் வழியா பண்ணலாம். நாம சூப்பரா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹோசூரே ரீச் ஆயாச்சுங்க. ஸோ வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகும். ஸோ நீங்க இன்கேஸ் திருச்சியில இருந்து ஹோசூர் பெங்களூருக்கு ஓவர் நைட் பஸ்ல ஜேர்னி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எஸ்சிடிசி நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ல கண்டிப்பா டிராவல் பண்ணலாம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. வெல்கம் டு ஹோசூர் மாநகராட்சி மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.